ஏது பிறந்தீர்கள் இந்த வழிமுறையானது உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால் என் கடவுளாக இருக்கக்கூடிய அந்த 5 கரத்துக்கு ஆலிமுகத்தேனை கடவுளை தொழுதி வந்து வந்தால்தான் எனக்கு குறியானது சொல்ல முடியும். சரி சொல்லுமா. ஆண்டவா 5 கரத்து அணை முகத்து ஆண்டவனே வாரும். சீதா வாங்கி போடுங்க. பின்னாலே படம் படம் ஒன்றும் சரவான போராட்டம் வந்து மாட்டி குலமாகப்பட்டதோ அது எப்பேற்பட்ட குலமானது. நீங்கள் முந்தி முதலாக நீங்கள் யாருடைய மரபில் இருந்து வந்திருங்க தெரியுமா? அம்மா ஆதியில் சந்திரன் புதல்வன் அரிய புதனாகும். ஆதியிலே இந்த தேவர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய மதியா ஆகிய சந்திரமானப்பட்டவன் அதோ சிவபெருமான் சடையிலே தரித்திருக்கக்கூடிய அந்த சந்திர குலத்திலிருந்து பிறந்து வளர்ந்து மரபிலே வளர்ந்தவர்கள் அம்மைய நீங்கள். அப்ப நீங்கள் சந்திரனுக்கு புதன் பிறந்தான், புதனுக்கு ஆயுள் பிறந்தான், ஆயுக்கு நகுஷன் பிறந்தான், நகுஷனுக்கு ஐயாதி பிறந்தான். ஐயாதி என்ற ஒரு மையன் ஒரு கியாதியாக ஆட்சி செய்கிற காலத்திலே தனது மாமனாக இருக்கக்கூடிய அதோ இருக்கக்கூடிய சுக்லாச்சருடைய சாபத்தினாலே வயோதிய முடியை அடைந்த பொழுது தனது மகனாக இருக்கக்கூடிய புரு என்ற ஒரு பிள்ளையின் இளமையை வைத்துக் கொண்டு அந்த குலமாகப்பட்டது அடிநாள் தினத்திலிருந்து அரக்கர் குலத்திலே பிறந்திருக்கும்படியான புரு மன்னனுடைய இளமையை வாங்கியதுனாலே அடிநாள் தினத்திலிருந்து சந்திர குலமாகப்பட்டது. உங்களுக்கு புரு குலம் என்று பெயர் வைத்தது. அது மட்டுமம்மா இன்னும் மேலும் உன் குலமாகப்பட்டது எப்படி வந்து தெரியுமா?
சந்திரனுக்கு புதன் பிறந்தான், புதனுக்கு ஆயு பிறந்தான்,